மாதம் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவரால் ராஜயோகம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதனத்தில் சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வீரிய உத்தியோகஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் படுதுங்க. தனாதிபதி பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்வதால் தனபாக்கியங்கள், அதாவது பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்கும். அதே இடத்தை குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் நிச்சயம் இந்த வாரம் முழுவதுமே மேசராசனியர்களான உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி ராகுவும் இணைந்திருப்பது தொழில் மற்றும் முன்னேற்றத்தை எடுத்து காட்டுது. குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மேசராசனியர்களுக்கு இந்த வாரத்துல திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே செவ்வாய் உங்களுடைய புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை சனி மற்றும் ராகு மீது பதிவதால் சொத்துக்கள் பிரச்சனையும், சொந்தங்களால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதியும் காண முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது. கருத்து வேறுபாடுகள், பண போராட்டம், கடமையில் தொய்வு ஏற்படும் நேரம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகள் சம்பந்தமாக விரயங்கள் ஏற்படலாம். இது போன்ற நேரங்களில் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வதன் மூலமே ஓரளவு நன்மைகளை உங்களால் காண முடியும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மேசராசனியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சூரியனோடு புதன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சகாயஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீங்கள் எடுத்த முயற்சி ஒவ்வொன்றாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நிலை அகல இருக்குது. அதே போல் வீடு கட்ட மற்றும் வாகனம் வாங்க கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கும் முயற்சி கைகூட இருக்கு. அதே போல் கட்டிட பணி பாதையில் நிற்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அவை நிறைவேற இருக்குதுங்க. எதிர்மறை சிந்தனைகள் அலைமோதுங்க. இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது மிதன ராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். தனாதிபதியான சுக்கிரன் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார வளர்ச்சியில் இருந்த தடைகள் படிப்படியாக நீங்க இருக்கு. உயரதிகாரிகளுடைய பழக்க வழக்கத்தால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது எளிதில் முடிவடைய இருக்குதுங்க.
இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்வாங்க. குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கும் முயற்சி கைகூட இருக்கு. மொத்தத்தில் பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மொத்தத்தில் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்க இருக்கு. பணவரவு என்பது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமைய இருக்கு. முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும் நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. ஆனால் உங்களை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத சில மாற்றங்கள் வந்து சேர இருக்கு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொல்லை தந்தவர்கள் விலக இருக்காங்க. சுபகாரிய பேச்சுக்கள் கை கூட இருக்கு. விலகி சென்று உடன்பிறப்புகள் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமும் செவ்வாய் சனி பார்வையும் ஏற்பட இருக்குது. அதாவது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது. இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவதால் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் உருவாகும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்களான ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகு இணைந்திருக்கிறாங்க. இதனால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. திருதிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவநதியும் மற்றும் என்பது ஆன்றோருடைய வார்க்கு குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் கவலையும் ஏற்பட இருக்கு. செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது. குரு பகவான் அனுகூலமற்று வலம் வருவதால் திருமண முயற்சிகள்ல தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அதே போல் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையை பார்ப்பதற்காக மேசராசியை சேர்ந்த ஒரு சிலர் அந்நிய நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக அதிகரிக்கலாம். நிதி நிறுவனங்கள் மற்றும் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் அதிக அலைச்சலும் உழைப்பும் கைகூட இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. தற்போது நடைபெற்றும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள்
வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்துள்ளார். மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயர இருக்கு. தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இதனால வருமானம் உயர்வது மட்டுமல்லாமல் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மேலும் சனியும் ராகுவும் உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறாங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. கட்சி தொண்டர்களிடையே புகழ் அதிகரிக்க இருக்குங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக நீடிக்குது. பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். ஆசிரியர்கள் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு பெருமளவு உதவிகரமாக அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் கூட விவசாய பணிகளுக்கு அதிகாரம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு கடும் போட்டிகள் நிலவ இருக்கு. விற்பனையும் லாபத்தையும் தக்க வைத்துக் கொள்ள நீங்க பாடுபட வேண்டி இருக்குங்க. சக கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. மனவேதனையை அளிக்குங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. குருவினால் நன்மை எதுவும் இல்லைங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. கணவரின் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. உறவினர்களுடன் வாக்குவாதம் கருத்து வேற்றுமை ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்குங்க. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படும். எண்ணில் குரு அனுகூலமாக இல்லைங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களான நீங்கள் சிக்கனமாக செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குரு 3இல் இருப்பது சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. சுப காரியங்களை செய்யும் போது சிறிய தடைகள் ஏற்படலாம். அதிக அலைச்சலும் உழைப்பும் உண்டாக இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களான உங்களுக்கு 5ஆம் தேதி காலை உங்களுக்கு 11 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகரை வணங்குங்க. குறிப்பா இந்த வாரத்தில் அதாவது 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள இந்த 7 நாட்களுக்குள் சுமங்கலி பெண் ஒருவர் உங்கள் வீடு தேடி வருவாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு எதிர்பாராத ராஜ யோகம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.